Hi my dear students, welcome to V Master Commerce. இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா what are the entrance exam available for 12th commerce students. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், உங்க பப்ளிக் எக்ஸாமை மட்டும் கோலா வச்சுக்காதீங்க, அதை தாண்டி ஒரு ஹையர் கோல் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அண்ட் ஆல்ரெடி யூடியூப் லைவ்ல வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தேன், what are the career option after 12th commerce. ஸோ சிஏ மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற இடத்துல என்னென்ன பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு, சிஏவை தாண்டி என்னென்ன விஷயங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு லைவ் போட்டிருந்தேன். அதுல நான் சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நீங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நிறைய அட்டென்ட் பண்ணலாம். ஆஃப்டர் 12th காமர்ஸ் ஒரு காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு கூட there is a lot of entrance exam அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணீங்க மேம், அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா CUET. இந்த எக்ஸாமை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். திஸ் இஸ் காமன் யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, ஸோ தமிழ்நாட்டில் பெரும்பாலும் CUETலாம் தேவை கிடையாது. ஏன்னா உங்களோட 12th மார்க்ஸ் வச்சு என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சீட் கொடுக்குறாங்க காலேஜில். அதை தாண்டி இஃப் தெர் இஸ் லைக் ப்ரீமியம் காலேஜஸ் இருக்கு அப்படின்னா அவங்க they have their own entrance exam. Okay, so each and every university, இப்போ நீங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு யூனிவர்சிட்டி அப்ளை பண்ண போறீங்கன்னா you check அவங்க 12th மார்க் அக்செப்ட் பண்றாங்களா இல்ல அவங்க வந்து ஒரு அவங்க அட்மிஷன் எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்களா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க. ரொம்ப ரேர் இடத்துல தான் என்ன பண்ணுவாங்கன்னா தமிழ்நாட்டில் CUET அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அப்போ எதுக்கு மேம் CUET அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா people who want to join central universities, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே வர யூனிவர்சிட்டிஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸுக்கு CUET எக்ஸாம் தேவை. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் யூனிவர்சிட்டிஸ் அதை தாண்டி CUET ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிற சில காலேஜஸ் இருக்குது. ஸோ நீங்கள் வருஷம் அந்த CUET வெப்சைட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் அப்லோட் பண்ணுவாங்க, அனௌன்ஸ் பண்ணுவாங்க எந்தெந்த காலேஜஸில் CUET ஸ்கோர்ஸ் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த காலேஜில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் CUET எக்ஸாமை அட்டென்ட் பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஒன் எக்ஸாம். ரெண்டாவது எல்லாருக்கும் தெரிஞ்சு CA ஃபவுண்டேஷன். ஸோ இது வந்து இந்த CUET வந்து எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இதை ஜாயின் பண்ணுறதுக்கு, டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு, UG, BCom, BBA இந்த மாதிரி டிகிரி ஜாயின் பண்ணுறதுக்கு அந்த CUET எக்ஸாம். ஓகேவா? பட் நீங்கள் டிகிரியாக ஜாயின் பண்ணாமல் யூ ஆர் கோயிங் டு ஜாயின் அ ப்ரொஃபஷனல் கோர்ஸ். நீங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் எடுக்க போறீங்கன்னா there are many kind of professions. சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் ஒரு ப்ரொஃபஷன், CMA காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட், CS கம்பெனி செக்ரட்டரி, இது எல்லாமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் கோர்சஸ். ஸோ அந்த ப்ரொஃபஷனல் கோர்சஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம் இருக்குது. CAக்கு CA ஃபவுண்டேஷன் இருக்குது. கம்பெனி செக்ரட்டரி ஜாயின் பண்ணுறதுக்கு SEET அப்படி சொல்லி ஒரு எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ப்ரொஃபஷனல் கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு அதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்குது. ஓகே, இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். வென் ஐ வாஸ் டூயிங் தட் யூடியூப் வீடியோ, இந்த லைவ் கிளாஸில் நான் என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா நீங்கள் காலேஜுக்கு போகணும்னா கூட ரெஸ்யூம் கேட்பாங்க. வேலைக்கு போகிறதுக்கு தான் ரெஸ்யூமே நினச்சிக்காதீங்க, காலேஜுக்கு போகிறதுக்கு கூட உங்களுக்கு ரெஸ்யூம் தேவைப்படும். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், வெறும் 12th மட்டும் பப்ளிக்கில் மட்டும் டார்கெட் பண்ணாமல் உங்களோட ஸ்கில்ஸை நீங்கள் எக்யூப் பண்ண பாருங்கள், சர்டிஃபிகேஷன் கோர்சஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. ப்ரைம் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ரைம் பேட்சில் இருக்கிற சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அண்ட் கூகுள் சர்டிஃபிகேஷன் அந்த மாதிரி நிறையா கோர்சஸ் பண்ணி எனக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். அண்ட் ஆல்சோ இங்கே இன்னொரு விஷயமும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். we are in the freedom sale. ஓகேவா? August 15th வருது. ஸோ அதனால் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ப்ரைஸஸில் ப்ரைம் பேட்சில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நான் இங்கே ஸ்க்ரீனில் உங்களுக்கு என்ன காமிக்கிறேன் அப்படின்னா what are the types of courses you can join. You have ப்ரைம் பேட்ச், இன்ஃபினிட்டி ப்ளஸ்னு உங்களுக்கு 3 விதமான ஆப்ஷன் இருக்குது ஜாயின் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கான ப்ரைஸஸும் உங்களுக்கு டிஸ்கவுண்டட் ரேட்டில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இட் இஸ் அ வெரி குட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ இஃப் நாட் முன்னாடி இல்லைனா கூட நவ் யூ நோ த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ், எக்கனாமிக்ஸ், இந்த சப்ஜெக்ட் வந்து பேசிக் போடுறது எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ டு என்ரோல் தீஸ் கோர்சஸ். ஓகே, ஸோ நவ் கமிங் டு தி நெக்ஸ்ட் எக்ஸாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லா எக்ஸாம், கிளாட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லுவாங்க, CLAT. ஸோ நீங்கள் லாயர் ஆகணும், லா சம்மந்தப்பட்ட ப்ரொஃபஷனுக்குள்ளே நீங்கள் போகணும், லா காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணி 24 லா காலேஜஸ், 24 to 25 லா காலேஜஸ் இருக்குது இந்தியாவில். ஸோ அந்த லா காலேஜஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணணும், BBL படிக்கணும், பேச்சுலர் ஆஃப் லா படிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா இந்த கிளாட் எக்ஸாம் எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்னென்ன ப்ரொஃபஷன்ஸ் பற்றி பார்த்துட்டோம், CA பற்றி பார்த்துட்டோம், CMA பற்றி பார்த்துட்டோம், CS பற்றி பார்த்துட்டோம், அண்ட் காலேஜஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு CUET பற்றி பார்த்துட்டோம். அடுத்து லாயராக போகிறதுக்கு கிளாட் எக்ஸாமை பற்றி பார்த்துட்டோம். இன்னும் வேற என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆக்சுவரியல் சயின்ஸ். ஆக்சுவரிஸ்னா என்னது, இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட ஜாப்ல சேருறது. ஸோ நீங்கள் ஆக்சுவரியல் சயின்ஸ் படிக்கணும், இல்லை ஆக்சுவரியாக நீங்கள் வந்து ஒரு ப்ரொஃபஷனலாக ஆகணும் அப்படின்னா
நீங்கள் என்ன எக்ஸாம் எழுதலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ACET, அதாவது ஆக்சுவரியல் காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதலாம். இதை கண்டக்ட் பண்ணுறது வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் ஆக்சுவரிஸ் ஆஃப் இந்தியா அப்படின்ற ஆர்கனைசேஷன் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ ஆக்சுவல் சயின்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்எக்ஸ்ப்ளோர்டான ஒரு மார்க்கெட் அது. கண்டிப்பாக அதில் வந்து ஆனால் இதுக்கு வந்து மேத்தமேட்டிக்ஸ் ரொம்ப முக்கியம், மேத்தமேட்டிக்கல் ஸ்கில் ரொம்ப முக்கியம். ஸோ மேத்தமேட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் ஆக்சுவலியாக போனீங்கன்னா யுவர் ஃபியூச்சர் வில் பி ஸோ பிரைட். ரொம்ப முக்கியமான விஷயம், மேனேஜ்மெண்ட்குள்ளே போக போகிறீங்க, பிஸ்னஸ்குள்ளே போக போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ரைட் ஐபி மேட்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. BBA இந்த மாதிரி மேனேஜ்மெண்ட் சம்மந்தப்பட்ட கோர்சஸ் ஜாயின் பண்ணுறதுக்கு இந்த ஐபி மேட் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தாண்டி அந்தந்த காலேஜுக்குன்னு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. லைக் சே ஃபார் எக்ஸாம்பிள் சிம்பயாசிஸ் காலேஜுக்கு வந்து அதுக்குன்னு ஒரு தனி எக்ஸாம் இருக்கு. SCT அப்படின்னு ஒரு எக்ஸாம் இருக்கு. கிரைஸ்ட் யூனிவர்சிட்டி டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டி. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கு அவங்களுக்கான ஓன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எந்த காலேஜ் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸும் இருக்குது. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நான் லா எக்ஸாமுக்கு உங்களுக்கு என்ன சொல்லியிருந்தேன், கிளாஸ் சொல்லியிருந்தேன்ல, இப்போ அது ரிலேட்டடாக இன்னொரு விஷயம் இருக்குது. அந்த போனஸ் பாயிண்ட்டாக உங்களுக்கு அந்த எண்ட் ஆஃப் த வீடியோவில் சொல்கிறேன். ஸோ ப்ளீஸ் ஸ்டே டியூன் till the end of the video. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா யார் யாருக்கு என்னென்ன எக்ஸாம் செட் ஆகும் ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் வந்து அக்கௌண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் ஃபீல்டு தான் நீங்கள் ஒர்க் பண்ண போறீங்கன்னா யூ கேன் ப்ரிப்பேர் ஃபார் CA ஃபவுண்டேஷன் ஆர் CMA ஃபவுண்டேஷன். இதுவே உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் தான் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த BBA காலேஜ் ஜாயின் பண்ணுறதுக்கு இல்லை பிஸ்னஸ் ஸ்கூல்ஸில் ஜாயின் பண்ணுறதுக்கு CUETஓ இல்லை IP மேட்டோ நீங்கள் எடுத்துக்கலாம். தேர்ட் ஆப்ஷன், நீங்கள் வந்து லா ஜாயின் பண்ண போறீங்கன்னா என்ன சொல்லுறேன், கிளாட் எக்ஸாம் படிக்கலாம். இன்னொரு எக்ஸாம் என்னன்றது நான் அந்த எண்ட் ஆஃப் த வீடியோ சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ ப்ளீஸ் வெயிட். அடுத்தது உங்களுக்கு கார்ப்பரேட் கவர்னன்ஸ் பிடிக்கும், உங்களுக்கு இந்த கவர்னன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் கம்பெனி செக்ரட்டரிக்கு தாராளமாக படிக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் எடுக்க வேண்டிய டெஸ்ட் என்னன்னா CSEET அந்த எக்ஸாம் நீங்கள் வந்து எடுக்கணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு அஃப்கோர்ஸ் மேத்தமேட்டிக்ஸ் பிடிக்கும் அப்படின்னா யூ கேன் டேக் திஸ் ஆக்சுவரியல் சயின்ஸ் டெஸ்ட். ஸோ அந்த எக்ஸாம் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், அது எண்ட் ஆஃப் த வீடியோவில் நான் சொல்கிறேன் கிளாட்டுக்கு இன்னொரு எக்ஸாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்ல, அது என்ன எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா AILET. ஓகே மேம், அப்போ இந்த கிளாட்டுக்கு இந்த AILETக்கும் என்ன மேம் வித்தியாசம் அப்படின்னா, இந்த கிளாட் எக்ஸாம் வந்து இது வந்து நீங்கள் 24 லா காலேஜில் எந்த காலேஜில் வேணால் ஜாயின் பண்ணுறதுக்கு ஒரு அட்மிஷன் எக்ஸாம் மாதிரி இந்த கிளாட் எக்ஸாம் அப்படின்றது. பட் இந்த AILETன்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்க்ளூசிவ்லி NLU, அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டி டெல்லியில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நேஷனல் லா யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஜாயின் பண்ணோன்னா அந்த யூனிவர்சிட்டிக்கோசரம் எக்ஸ்க்ளூசிவாக இருக்கிற ஒரு டெஸ்ட் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த AILET. ஸோ ஐ ஹோப் உங்களுக்கு கொஞ்சம் இந்த என்னென்ன என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் இருக்குன்றத கிளாரிட்டி இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ அகைன் நான் சொல்கிறேன், உங்களோட பப்ளிக் எக்ஸாமை மட்டும் கிரேட்டர் கோலாக வச்சுக்காதீங்க. அதை தாண்டி நீங்கள் உழைக்கும் போது தான் இது உங்களுக்கு ரொம்ப இது ஒரு பெரிய விஷயமே இல்லைன்னு தோணும். மொத்த கான்சன்ட்ரேஷன் நீங்கள் பப்ளிக்ல தான் வைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் யூ கேன் நாட் டூ பெட்டர் திங்ஸ். ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாமில் ஏதாவது ஒன்று ப்ரிப்பேர் பண்ணுங்க, யூ வில் சக்சீட். அண்ட் இப்போதுலேருந்து உங்கள் லைஃப் வந்து கிக் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்னொரு டாப்பிக்கோட நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென் பாய், டேக் கேர்.